எங்கடா இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா சைலண்ட்டாக ஒன்றுமே இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க ஒன்று இப்போ நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம். இப்போ வெளியே என்ன நிலவரன்றதை பார்ப்போம். ஓகே, வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான நிலவரம் தான், ஒன்றும் ஆஹான்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ வாங்க டக்குன்னு கிளம்புவோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே சுத்தமாக கிடைக்கலங்க, அப்போ கடுப்பாகி போச்சு. ஸோ செல்லாக்குட்டியான நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா எங்கே நிறுத்திருக்கோம் பாருங்கள், 1 2 3 எங்கேயே நிப்பாட்டியிருக்கோம். என்னடா வா வண்டின்ட்டு உங்கள் அண்ணன் வண்டியை காட்டுற அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ், நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன்ட்ட விட்ருக்கேன். சரி வா வண்டி சும்மா தானே நிற்கிது, கூட மாற்றி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி ஓட்டுறோம் நம்ம, அதர்வைஸ் நத்திங். ஸோ வாங்க இப்போ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். இது என்னப்பா கேன்லாம் இங்கே கிடக்குது, தூக்கி போடு எதாக இருந்தாலும் இங்கே தூக்கி போடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப்பில் விடுவோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தேன், இங்கே தெரியுதா உங்களுக்கு? ஸோ எஸ், ஆமாம், டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ அடுத்த கட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடுபடுவோம். ஏசி வந்து போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வண்டி ஏசி ஓடட்டும். சூப்பராக ஓடிடுச்சா? எஸ். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபேம் நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு வண்டி கொஞ்சம் நல்லா வார்ம் அப் ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு அண்ணனை கூப்பிட போகிறோம். ஸோ தட்ஸ் இட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து பத்தால இல்லை, நிறைய பேர் வந்து ப்ரோ பத்தால எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. பத்தால இல்லை, பத்தாவுக்கு முன்னாடி குராபின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக பத்தாவுக்கு நடந்தே போயிடலாம், அந்தளவுக்கு தான். கிட்டத்தட்ட இதையும் பத்தான்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக ப்ராப்பராக என்ன சொல்லணுமோ அது தானே. ஸோ பத்தானா பத்தா, இது குராபின்னா குராபிக்கும் கொஞ்சம் முன்னாடி நான் அப்படியே ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். நைட்டு இந்த இடத்துல பார்க்கிங் இல்லாமல் இந்த கட்டையெல்லாம் தூக்கி இந்த பக்கம் தள்ளி விட்டு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக பார்க் போட்டாச்சு ஜிஃபேன். இப்போ அண்ணன் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ எங்கடா நீங்கள் போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, கபில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சொல்லியிருக்காரு. அவருக்கு டைம் இல்லையா, அதனால் நம்மளோட பட்ஜெட் இதுலேருந்து இது அசிரஃபு. ஸோ முடிஞ்சவன் தம்பி கூட போகல, தனியாக போகிறோன்னா போடிச்சு. நம்ம எங்கே போகிறது, நம்ம போனால் நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். ஸோ சொன்னால் நானும் வரேன், மறுபடியும் போவோம். லாஸ்ட் டைம் போனால் விலைவாசிலாம் கேட்குது. இந்த வாட்டி கபில் கேட்குறாருன்றதால போயிட்டு என்ன பட்ஜெட்டு, ஏது பட்ஜெட்டு, எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் விசாரிப்போம். உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட 2-3 பேர் வந்து ப்ரோ வண்டி எதாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் போவோம். இன்றைக்கி எந்தெந்த மாதிரி பட்ஜெட்டில் எந்தெந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வண்டி நமக்கு அமையுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். வண்டி இப்போ வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வாங்க கிளம்பலாம். ஸோ அண்ணன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வண்டி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் கொடுக்க மாட்டேறாருங்க. நம்ம வண்டி தான். சரி, எடிவே பார்த்துக்கலாம் வாங்க. இப்போதைக்கு எங்கேருந்து நம்ம கிளம்பணுன்றதே மறந்துட்டேனே. எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக தான் போகணும். ஸோ வாங்கோ, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளம்புவோம். ரைட். இந்த பக்கம் எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கமாக அப்படியே போய்ட்டு நம்ம தலைவரை ஒரு எட்டு சும்மா பார்த்துட்டு, தலைவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். அதர்வைஸ் நத்திங். தலைவர் மீன்ஸ் கடையில் வந்து எட்டு பார்த்துட்டு என்ன வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். கிட்ட பொலிட்டிஷியன் போலீஸ்லாம் இருக்காங்க. ஃபோனை கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஸ்கூல், பார்த்தா தெரியல, அப்படி தான். ஓகே. ஸோ கடைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்டோம். என்னடா புதுசாக கண்ணாடி, இந்த கண்ணாடி ஞாபகம் இருக்காது இப்போ எப்போ வாங்கினது. ஆக்சுவலாக இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மும்பையில் வாங்கினது. என்ஆர்எஃப் கூட வந்து நம்ம மும்பை ரைட் போகும்போது அப்போ வாங்கின கண்ணாடி இது. சரி, ஓகே, போப்பா கிட்ட போப்பா சீக்கிரம், ஏன்பா இப்படி பண்ணுறேன். ஓகே, தலைவரோட கடைக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன நிலவரம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். வாங்க, லெட்ஸ் கோ. என்ன நிலவரன்றதை பார்த்துட்டு வருவோம். டன்டடான் நிற்கிறாங்க. வாங்க உள்ளே போய் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணாடி அவுத்துருவோம், கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது எனக்கே இது. வாங்க உள்ளே போய்ட்டு அவரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வந்து இப்போ அண்ணன் ரூமுக்கு கிளம்புறோம். வாங்க ஜிஃபேன், லெட்ஸ் கோ. அதுக்கு முன்னாடி வேணாம், ஏசி ஓடட்டும்னு நினைக்கிறேன். சும்மா போய்ட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் நம்ம. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்க. பார்த்துட்டு வருவோம். பண்ணுங்க மஸ்தா. வலைக்கும் சலாம். கோப்ரோ சரி இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம், இன்னைக்கு கோப்ரோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவில் எடுத்துட்டு இதனால வரைக்கும் ஐஃபோனில் இப்போ கோப்ரோவா? ஆமாம், இதுதான் நம்ம பெரிய சிங்கம். இது வந்து நம்ம பெரிய சிங்கம், இதுதான் கடைக்குட்டி சிங்கம், நான் தான் குட்டி சிங்கம்.
கலாட்டா சேனல்ல இனிமேல் நீங்க டெய்லியுமே கலாட்டா மாத்திரம் தான் பாப்பீங்க. இனிமேல் ரகலை தான் மிரட்டி விட்டுருவோம். உங்களுடைய ரகலைஸ் ஒன்லி. என்ன டைம் தான் சரியாக அமைய மாட்டுது. எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணது. இன்ஷா அல்லாஹ் போ. ஆமாம். இது என்ன பை இங்கே போட்டு வச்சுருக்கீங்க? என்னது பாய்? அது சிலிக்கோனு காஞ்சிச்சு. ஓ, அந்த சிலிக்கான் பிரிக்கி விட்டீங்களா? அதுவா கீழே விழுந்துருச்சா? சிலிக்கான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி சிலிக்கான் தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி ஜீஃபன் வாங்கோ, நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே ஃபன் பண்ணிட்டு கிளம்புவோம். எனக்கும் டைம் ஆகிடுச்சு. போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணி. எங்கே போக போகிறீங்க? கபில் இது கார் பார்த்துட்டு வரணும். அண்ணனை பார்க்க போயிட்டுருக்கேன். மார்க்கெட் போகிறோம். அண்ணனை போயிட்டு கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பணும். தலைவரை காட்டுங்க. தலைவரை பெரிய சிங்கத்தை காட்டுங்க. தலைவர் கடைக்குடி சிங்கத்தை காட்டிட்டு எங்களை காட்டிட்டீங்க. அவர் எப்போ காட்டிட்டீங்க? அதான் கடைக்குடி சிங்கத்தை காட்டிங்க. காட்டியாச்சு. அவர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் வந்துட்டேன் நேராக. எஸ் டிஃபன் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் இங்கே ஃப்ரீயாக இருக்கேன். நானும் கூட்டிட்டு போகிறேன். நீங்களும் பிஸியாக ஆயிடுவீங்க. நானும் இது என்னோட ஒர்க்கு தானே. ஆமாம், ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கு நானும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எதுவே பார்ப்பேன். டீ போட்டு ஏமாத்திட்டு வந்துட்டாருங்க. காமிங்க. தலைவர் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஏன்னா தலைவர் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல சவுதியில். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மோட்டிவேட் ஆவேன். ஆமாம், இல்லைன்னா நான் ஹட் ஆகிடுவேன். ஆயிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கண்டென்ட் கொடுக்க மாட்டேதா வச்சு சொல்லுவாங்க. யாருக்குமே கண்டென்ட்டா கொடுக்குறேன் அப்படிதான் கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. வரும் தலைவர் அவங்களுக்கு டைம் கிடைக்கணும். ஏன்னா அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நிறைய கண்டென்ட் வரும். ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. எம்புட்டு வேலை பாருங்க. இங்கே பாருங்க, அடிக்கி வச்சுக்கிறீங்கம்மா. எத்தனை பல்பை பிடிங்கி போட்டு வச்சுருக்கிறீங்க. என்னென்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்குதுப்பா. சிசிடிவி கேமரா ஆல்சோ ஹியர். நம்ம வண்டி வெளியே தெரிந்து பாருங்கள். பார்த்தீங்களா? அதே ஒரு ஒர்க்கு பண்ணுறது பாருங்கள். டெய்லி உங்களுக்கு எத்தனை ஆர்டர் பண்ணுவீங்க? என்னது எத்தனை ஆர்டர் வேலை போகிறதுன்னா அடிச்சு போய்கிட்டே இருக்கும் இல்லை? ஆமாம். ஓகே கைஸ், இவங்க வேலை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க. சரி ஃபேம்ஸ், பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நேரம் அண்ணன் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 16 நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது கூகுள் மேப்பில். ஓகே, ஒரு சில இடத்துல டிராஃபிக் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். அப்பப்போ எதுக்குப்பா பரதேசி பாருங்க எப்படி கட் அடிச்சுட்டு அவனுக்கு அந்த பக்கம் ஓடணுமா அப்படி. ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க தோணும் ஃபேம். அதாவது எப்படின்னா லைஃப் வந்து என்னடா விளையாட்டு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிரும். அதாவது என்ன யோசிப்போன்னா, இந்த 2 வருஷம் சரி ஓகே, முத வரும்போது யோசித்த விஷயங்கள் என்ன தெரியுமா இருந்தது? 2 வருஷம் தானே, போவோம், போயிட்டு வேலை செய்வோம், வேலை செஞ்சுட்டு வருவோம், ஒரு வருஷத்தில் இருக்கிற கடன் அடிப்போம், அடுத்த ஒரு வருஷத்தில் வீடு கட்டலையா ஒரு இடத்த வாங்கி போட்டு வந்துடும், அப்புறம் பார்த்துக்கலாம் வீடு கட்டுறது அப்படின்னு சில பேருக்கு ஒரு பிளான் இருக்கும். இல்லை ஒரு இடம் வாங்கி போட்டு வச்சுருப்போம், வந்து வீடு கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு வருவோம். சில பேர் இல்லை கடனை மட்டும் அடைச்சிட்டு வந்துடும். சில பேர் தங்கச்சிக்கு கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுட்டு வருவோம். ஆனால் அதில் மேக்ஸிமம் ஆஃப் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் தான் நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இப்படி தான் யோசிச்சுட்டு வருவோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ன்னு இருக்கிற கடன் அடைப்போம். கடன் அடைச்சிட்டு அங்கே போன உடனே இன்னும் ஒரு வருஷம் ஒரு வண்டி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுருவோம். ஒரு வண்டி ஒன்று வாங்கி போட்டு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம், போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடுவோம், நம்ம ஊர்லேயே வண்டியை ஓட்டுவோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்போம். அதுக்காக ரிட்டர்ன் வருவோம். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத செலவு ஏதாவது ஒன்று நமக்கு ஒன்று வரும். வந்தோடனே சரி இன்னொரு 5 மாதம் சேர்த்து இருந்துட்டு போவோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் வந்து அப்படி ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பித்து அது வந்து 1 வருடம் பிளான் பண்ணது 2 வருடமாகும், 2 வருடம்னது 3 வருடமாகும், 3 வருடங்கிறது 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 40 வருஷமெல்லாம் இங்கே கழிச்சவங்களாம் இருக்கிறாங்க. நம்மளாம் வந்து அவங்க முன்னாடி சுச்சுப்பி ஜஸ்ட் ஒரு 11ஆவது வருஷம் நமக்கு நடக்குது. அண்ணனுக்கு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு, நடனனுக்கு ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சு. நினச்சி பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து இப்படியே நம்ம வயசு இப்படி போயிடுதுங்க. ஒரு கமிட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக இங்கே வருவோம். அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சோடனே அடுத்த கமிட்மெண்ட், அது வேணும்னே வருமா வேண்டாமல் வருமா தெரியாது. நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோ அதுதான். ஸோ ஒரு கமிட்மெண்ட் ஃபினிஷ் பண்ண அடுத்தடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும். அப்படியே சரி இந்தா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடன் அடிக்கலான்னு வந்தோம், இடம் வாங்கி போட்டோம், சரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே வீடு கட்டுறதுக்கு அப்படியே ஆரம்பித்தோம். சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணமும் பண்ணோம். சரி இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகிடுச்சா, இப்போ வெளிநாட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டை கட்டி முடித்தோம். சரி வீட்டை கட்டி முடிச்சா எல்லாம் ஓகே ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா வட்டி கடன் தலையை போட்டு நிறுத்திச்சு. சரி வட்டி கடனை விட்டு வெளியே வந்தால் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு ஒரு மினிமலாக தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கடன் இருக்குது, கடன் இல்லைன்னு இல்லை, கடன்லாம் இருக்குது. அந்த கடன் அடைக்கிறதுக்கும் இதுக்கும் வாழ்க்கையில் இப்போ அவ்வளோ பெரிய டென்ஷன் அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைனாலும் இருக்கிற ஒரு டென்ஷன் என்ன அப்படின்னா, ஓகே பிள்ளை இருக்குது, படிக்க வைக்கணும், அடுத்த கமிட்மெண்ட் இருக்குது, இன்னும் இப்படியே வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்க போகிறோமா அப்படின்னு. இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் வந்து அதை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலாக எப்படின்னா, ஓகே டிரைவராக இருந்தோம், குறிப்பிட்ட ஒரு சம்பளம் மட்டும்தான் நமக்கு இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை தாண்டி அடித்து உடச்சி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இப்போது மாதத்துக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி, இன்னும் எங்கள் அண்ணங்க எதுவும் பண்ணல, என்னடா இருக்கார் அவர் இன்னும் எதுவும் பண்ணல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பார்ப்போம். இப்படியே ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. நான் இது வந்து என்னுடைய கதையை சொல்லலை, இதில் என்னோடய கதையும் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்கிற நம்மள மாதிரி உழைப்பாளி இருக்கிற எல்லாருதுமே, அவங்க கம்பெனியில் வேலை செய்யட்டும், இல்லை டிரைவராக இருக்கட்டும், இல்லை கொத்தனாராக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு வெளிநாடுன்னு அப்படின்னு வரக்குள்ள அந்த ஒரு கமிட்மெண்ட் அவ்வளோதான், இப்படி தான் வருவோம். அப்போ அந்த கோட் லைஃப்லாம் பார்த்தீங்களே அந்த மாதிரி தான் தவறுதலாக நடக்கிறதுலாம் நிறையா இருக்குது. பட் இப்போலாம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜிலே இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அவ்வளோவா இல்லை. நடக்கும், 1-2 இருக்கும், அதுக்குன்னு இல்லவே இல்லை டோட்டலாக அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, இருக்குது. பட் இப்போ வந்து ரொம்ப பார்த்து உஷாராக அந்த மாதிரி ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது இருந்தாலும் ரொம்ப பார்த்து உஷாராக தான் இருக்கணும். எப்போ யார் நம்மளை எங்கே கொண்டு போய் போடுவாங்கன்றது தெரியாது, நோ ஐடியா. எனிவே ஜிஃபம் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. வாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி. ஆனால் இந்த மாதிரி உங்க கூட நடந்துருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ 2 இயர்ஸ்க்கு தான் நான் வந்தேன், இன்றைக்கி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு, 10 வருஷம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்னலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். காசு கீசு எதுவுமே எடுக்கல, காசு கீசு இருக்கா வந்துட்டு ஏதாவது. ஸோ தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போவோம். ஷாருக் கான் கோயிங் டு பை நியூ கார், பிக் முதீர் இன் பெங்களூரா. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. நம்மளும் வந்து பெரிய கண்ணாடியெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. போயிட்டு ஏதாவது வண்டி செட் ஆகுதான்னு பார்ப்போம். செட் ஆச்சுன்னா தலைவனுக்கு பார்க்கணும். ஸோ கபில் சொல்லியிருக்காரு, அதனால் போய் இப்போ கபில் வேலையாக தான் போகிறோம். நம்ம யாரும் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ண போல. பார் ஜோ 17-18 போய் பக்கடோ சிக்னல் செல்லட் மார்க்கெட் சீதா நிற்கலாம். ஸோ வாங்க நேராக ஷிஃபா மார்க்கெட் போவோம். இப்போ என்ன அமைதுன்றதை போய் பார்க்கலாம். ஏஃபேமே வண்டியை மூடியாச்சு. ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வந்து விட்டோம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கார் மார்க்கெட்டுக்கு அகெயின் நம்ம வந்து கார் மார்க்கெட் வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி வண்டிகள் வந்து அமைய போகிறது என்பது நமக்கு தெரியலை. ஸோ லெட் ட்ரை எப்படி அமையுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதான் பழைய மாடல். ஆனால் இது ரொம்ப 6 சிலிண்டரில், இது 6 சிலிண்டர் இது. சரி ஓகே, நம்ம மைண்டில் வந்து இந்த சொனாட்டா தான். இது நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் நிற்கிது பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் இதோட ரேட்லாம் எவ்வளோன்னு சொல்லி இன்னும் போடலை. இருக்கும் ஓரளவுக்கு அதிகமாக, எப்படி 25 ரூபா சொல்லுவானா, அவ்வளோ வராதில்ல. சொனாட்டாலாம் பிடிச்சது இது ஒன்று தான். பேண்ட்ராமிக் சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருவான், பார்த்தா தான் 21-22 சொல்லுவான். 21 ஒரு 22 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார் அல்டிமா என்னோடய ஃபேவரட் வண்டி. இது வேணா கிடைச்சா நான் எடுக்க தயார். நீ தயாரா? வா, இங்கே 1-2 தலையை நான் பார்த்தேன், எட்டி பார்த்தேன், யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் போல இருக்கே கைஸ். மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருக்கு. பல்பு வாங்கிட்டோம், அதில் ரேட் எழுதியிருக்கா பாரு. இப்போ இந்த சென்ட்ரா நல்லா இருக்கு. எப்படி எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஆளே இல்லை, எங்கேருந்து பார்க்குறது வண்டியை. ஒரு ஷிஃப்ட் கைஸ் வந்தே பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு சண்டே தானே. அப்புறம் ஏன் பெப்சி எங்க? கே பாய் கைஸ், ஒருத்தவங்க கூட இல்லை. இருங்க நம்ம ஏதாவது வண்டி தேவைதான்னு பார்ப்போம். கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டியும் வந்து செட் ஆகலை. பிகாஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுமா. ஸோ யார் வரதா இருந்தாலும் 4 மணிக்கு அப்புறம் வாங்க. அதுக்கு முன்னாடி வரணும்னு நினச்சிங்கன்னா there is no chance. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. ஓகேவா, கிளம்புவாங்க. இப்போ நம்ம மறுபடியும் வீட்டுக்கு தான் போகிறோம்.
వేరే వழிయే లేదు. అమ్మా మామానే ఇల్లే యాప వార్తో నికల్నానా அம்மா கிளம்புவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூரா செஞ்சானுங்க, பூரா செஞ்சான். நான் ஓட்டுற வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல்லாமே வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான் போட்டிருக்காங்க. மாடல் 24 இருக்கும், 2024 மாடல்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் 29. நம்ம வண்டியை பாருங்கள் எவ்வளோ ரேட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு. 2022 மாடலே புதுசாக இருக்கு. ஆனால் எல்லா வண்டியும் அதான் ஒரு கம்பெனியில் ஓடின வண்டி இதெல்லாம். அதான் இது 24 ரூபா. 24,000மா? பரவாயில்லையே, 24,000க்கு ஒரு செஞ்சான் நம்ம ஓட்டினது வண்டி கிடைக்குது. டாப் மாடல். अरे आओ अंदर देखते. अंदर अच्छा ब्रांड वाला गाड़ी கடை உள்ள பிராண்டட் வண்டியில் நிற்கிது. சைனீஸ் வெஹிக்கல்லாம் வெளியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜிஃபேமே நம்ம ஜிஃபேமே இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேட்டு செட் ஆகலை. பிகாஸ் இவங்க வந்து எல்லாமே ஓரளவுக்கு லேட்டஸ்ட் மாடலாக தான் வச்சுருக்காங்க. அதனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து நம்ம மறுபடியும் வெளியே கிளம்புறோம். இந்த வண்டி வந்து போய் எது எடுத்தாலும் ரெடி கேஷாக வந்தால் 25 ரூபாய் கொடுத்துறேன்ட்டானா? 25 ரூபாய்க்கு இருக்குன்றான். மினிமம் 25,000 ரியாலேருந்து நமக்கு இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இது கிட்டேருந்து பார்த்தோன்னா என் வண்டி மாதிரியே இருக்குது. டாப் அண்ட் மாடல் தான் ஹையே 23. எல்லாத்துக்குமே இங்கே ரேட் போட்டு வச்சுருக்காங்க. 23 தான் போட்டுருக்கான். மாடல் 23 இருக்கும். இல்லைதா, 2-3 தானே இது. 22,000 है ना? 23,000 तो 25 बोल रहा हो कांडू. ये 20 का दे देगा ये, मतलब 20 नहीं फिर भी ஏதோ நார்மலான ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. இது எவ்வளோ போட்டிருக்கான் பாரு இந்த அல்டிமா பக்கத்தில் வந்து. नहीं लगाया नहीं लगायाना? लगाया இந்த அல்டிமான எதுவும் போடல. இல்லை, ஓ அது வேறு எதுவும் டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இங்கே ஆகாதுன்னு ஆகிப்போச்சு. வாங்க வேறு கடையில் தான் நம்ம ஏதாவது பார்க்கணும் இருக்கோம். எப்படியோ வண்டி இவ்வளோ தான் சொல்லி இங்கே தெரிஞ்சு போச்சு. அடுத்து வேறு ஏதாவது நம்ம பட்ஜெட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். கபில் வந்து இவருக்கு வாங்கி கொடுக்கணும். இவர் கொடுத்த வண்டி சரியில்லை மீன்ஸ் சவுதிக்காரன் சவாரி மட்டும் தான் ஓட்டுவேன்னு சுற்றிட்டு இருக்கான். அதனால் வந்து எனக்கு நல்ல வண்டி தான் வேணும்னு அவங்க சொல்கிறாங்களாம். அதனால் வண்டி மாத்திராப்புல. இதெல்லாம் மயங்காவாக வரும். மயங்காயகா பை சலோ. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து போவோம். முதல்ல நம்ம ரெனால்ட்டை போய் தூக்கிட்டு வரணும். அது அவரோட வீட்டில் நிற்கிது, அதை போய் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி டே நம்மளுக்கு இப்படியே போயிடும் போல இருக்குது அலைச்சல்லையே. லெட்ஸ் கோ, பார்த்துக்கலாம். ஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோடைய கஃபீலுடைய இஸ்திரா இது. ஃப்ரெண்டோடைய அவங்க சொந்தக்காரங்களுடைய அவங்க கஃபீலோட இஸ்திரா இது. இஸ்திரா மீன்ஸ் அவங்க பார்ட்டி பண்ணுற இடமா. எவ்வளோ பெருசு, 4 பக்கமும் அப்படி போகும். 2,000 2,500 வந்து பார்த்திங்கன்னா வாரம் இது சம்பாரிச்சு கொடுக்கும். மாதம் ஒரு 10,000 இது மூலியமாகவே வரும். ஸோ வாங்க, ரெனால்ட்டோடைய வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறான் பாருங்கள். எப்படி சூப்பராக பக்காவாக வண்டியை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஆக்சுவலாக அது சேல்ஸுக்கு தான். ஸோ இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதை கலைவம் போட்டு விட்டு இப்போது இது பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கோ. இது ரெட்டு மைனஸ் ஓகே. रेड माइनस रेड माइनस वो प्लस इसमें लगा दो, इसमें लगा रेड माइनस प्लस है, ये माइनस है. हाँ ये लगाओ इधर माइनस. हाँ माइनस, ये माइनस था माटी उड़. ओके हाथ से आधार रहा मेरा. जाओ स्टार्ट करो. मैंने अभी 2 मिनट और 1 मिनट रन तो फिर स्टार्ट करो கைஸ். வாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒர்க் ஆகாதனால இன்ஜின் ரொம்ப சூடாகி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற வேலை. முடிப்போம் வாங்க இந்த வேலையை. எவ்வளோ கஷ்டம்ப்பா, எவ்வளோ கஷ்டம். स्टार्ट करो, होता करो, इंशाल्लाह होता. सबर करके करो. हाँ करो. बंद हो गया, दबा के रेस दो. रेस दो रेस दो. इंजन ஏதோ ஆயிடுச்சு. அங்கே பாரு பண்ணோன்னே தண்ணி எல்லாம் பொதுக்கிட்டு வெளியே வருது. ஆஜா ஆஜா. பஸ் அடிச்சிருச்சு, இன்ஜின்குள்ளே தண்ணி போயிருக்கு. ஆ
टीन के ऊपर गया वही पानी என்னமோ ஆயிடுச்சு கைஸ். हमने गर्म में चला दिया என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரில. गैस की पक्का गया ऊपर का பார்ப்போம் வாங்க. 100% வாட் ஹேப்பன்? चाहे तो ரொம்ப ப்ராப்ளம். தலைவனுக்கு எவ்வளோ இதாகுது பாருங்க. தலைவனுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. வேர்த்திங் தான் தலைவனுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து சுத்தமாகவே ஸ்டார்ட் ஆகவில்லை. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ வாங்க நம்ம இப்போ கிளம்புவோம். நேராக வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகவில்லை. ஸோ கேஸ் पे रख के அது மேலே தூக்கி தான் அனுப்பணும். सर Let's see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஜாரோக் பை பை कितना बोलता है பை பை. चलो ओके ஓகே ஜி ஃபேம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்புறோம். நீங்கள் ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறோம். வந்ததுக்கு வண்டி எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் பந்து, இந்த பக்கம் வண்டியும் எடுக்க முடியாது. நேராக இப்போ நம்ம மீட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. புரியுது ரொம்ப நெருப்பு போகிறது. இந்த பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு இருக்குது. அது சரி ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. நடுவில் போனோம். போயிட்டு வந்து சென்னை ஸ்பேஸில் போயிட்டு என்னது சிக்கன் தந்தூரி பிரியாணியா? ஆமாம், சிக்கன் தந்தூரி பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் லீவுங்கிறதால கார் பார்க்க முடியல ஃப்ரெண்டுக்காக. அப்புறம் வந்து இந்த பக்கம் போனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலான்னு பார்த்தோம். ஏதோ ரேடியேட்டரில் பிரச்சனை போல் இருக்குது. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் பேக்கில் தண்ணி அடிக்குது. ஸோ அதனால் அது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கும் முடியல. நேராக வந்தோம், சாப்பிட்டோம், ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே வந்து இப்படியே ஓடிடுச்சுன்னா பாருங்கன்னா எவ்வளோ இதாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். எனிவே ஸோ பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க. நம்ம எங்கடா கிளம்புறோம் அப்படின்னா, ஸோ நம்ம செல்லக்குட்டி இந்த வண்டி எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே இந்த வண்டிக்குன்னு நம்ம பண்ணலை. அதாவது வேலையை சொல்லலை, இந்த வாட்டர் வாஷ் அப்படிங்கிறது ஃபுல் வாஷ் இது வரைக்கும் விடவே இல்லை. உள்ள வேக்யூம் அடிக்கலை. குட்டி குட்டி குப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். எந்த பக்கம் இல்லை அடிக்கடி ஏறி அடி வாங்க. அதான் ஏறி அடி வாங்க மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு கல் இருக்கும், அதை பார்க்காம ஏறிவிடுவோமா வண்டி டமால்னு அதில் அடி வாங்கும். ஸோ அதை தான் சொன்னேன். ஸோ இப்போ நேராக போயிட்டு வண்டியை எவ்வளோ பண்ணிட்டோம். ஒரு வாட்டர் வாஷ் பண்ணலன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து இப்போ ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என்னடா எந்த வியாபாரத்துக்கும் போலி அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்மளுக்கு கபில் வேலையாக அலையிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இருந்துருச்சு. டெலிவரி 2 டெலிவரி கொடுத்தாங்க. 2மே அவ்வளோ தூரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, அந்த பக்கம் போய் எட்டி பார்க்கவும் இல்லை, போகவும் இல்லை. ஸோ நைட்டு பார்ப்பேன். மைண்ட் இருந்துச்சுன்னா அந்த 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். 2மே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான். ஒன்றுக்காக அவ்வளோ தூரம் போகிறது வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்ப்போமே. இப்போ நம்ம வந்துட்டு வாட்டர் வாஷ்க்கு கிளம்புவோம். அங்கே கொஞ்சம் வாட்டர் வாஷ் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. நல்லா மாங்கன்னு தேய்ச்சி கீச்சி நல்லா கொஞ்சம் செம்மையாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். போயிட்டு முடிச்சுட்டு வரலாம் ஜிஃபேம். வாங்கோ போயிட்டு பண்ணுவோம். இப்படி இன்றைக்கி நல்ல செம்ம அலைச்சல்லே போயிட்டுருக்கு. ஒன்று கைஸ் ½ கழிச்சு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நிற்கிது, அங்கேயும் நிற்கிது, எல்லாமே நிற்கிதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் கிளம்புவோம். போய்ட்டு ½ கழிச்சு வந்துடலாம். ஏப்பா என்னப்பா இப்படி ஆகி போச்சு. இது உள்ளே விட்டுருந்துருக்கலாம்ல, இப்படியே போயிருந்துருக்கலாம். பிரச்சனை இல்லை, ஒன்று தான். இங்கே பாருங்க, ஒரு புது அல்பைக் ஒன்று நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஆமாம், அன்றைக்கே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் ஆக்சுவலாக முன்னாடியே. எப்படியா இருந்தாலும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு வண்டி கழுவுறதுக்கு மினிமம் எவ்வளோ? 30 ரியால் கைஸ், விச் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு ஒரு 660 ரூபா. இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு 22 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 660 ரூபா கிட்ட வந்து நம்ம இப்போது செலவு பண்ணி தான் கழுவணும். நம்ம ஊர்லேயுமே மினிமம் இப்போ 500 ரூபா வந்துருச்சுல காருக்கே. சூப்பராக எல்லாம் பாலிஷ் அது இதெல்லாம் போட்டு நம்ம கார்லாம் கழுவும் போது எவ்வளோ? இப்போ 200 ரூபா சின்ன இடத்துல. அது அங்கே 200 ரூபா. இப்போ நார்மலாக விட்டுறப்போ இந்த பாலிஷ் அது இதுன்னு எல்லாம் அடிக்கிறவங்க அந்த இப்போ 5M எவ்வளோ வாங்கினாங்க? அதான் அந்த 5M எவ்வளோ வாங்கினாங்க? கிட்டத்தட்ட அவ்வளோதான் வாங்கினாங்க. எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நம்ம எதையுமே வந்து இந்தியா காசுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருக்கிறது. அதனால் அதை பற்றி யாரும் கண்டுக்காதீங்க. வாங்க நேராக வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு மறுபடியும் வருவோம். அப்புறம் கஃபேல வருவார். அவர்கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும். எனக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான், இன்னமும் பார்க்குறான். அப்படியே ரிவர்ஸ் விட்டா
கொய்யால என்னடா பார்க்குறான்னு கூட தெரியல. இல்லை ஆம்பளை தெரியல. இல்லை ஆம்பளை தான் அவன். ஏன்னா இங்கே யாரும் அப்படி புர்கா போடாமல் நிற்க மாட்டாங்க கைஸ். ஆமாம் பாட்டியாக ஒருத்தவங்க நின்றுந்தாங்க நல்லா குண்டா. இப்படி வண்டி போகுது, வண்டி பின்னாலேருந்து முன்னாடி வரைக்கும் பார்க்குறாரு நம்ம தாண்டி போனதுக்கப்புறமும். எனிவே வாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போகலாம். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து 10:30 ஆக விட்டதுங்க. இன்றைக்கி அலைஞ்ச அலையில் அப்படியே ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்டேன். வீட்டில் போய்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் படுத்துருப்பேன். படுத்ததுக்கப்புறம் இப்போ ஏஞ்சாச்சு. ஸோ இப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோதுமை மாவு எல்லாம் தாளித்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், காட்டுறேன். ஸோ இது ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு தாளித்து வச்சுருக்கு. இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே தோசை மாதிரி அழகாக ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய டிஷ்ஷு. சாப்பிட்டுட்டு உடனடியாக வந்தோம்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். பிகாஸ் அங்கே போனோன்னே இடம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. அது ஒரு பெரிய இஷ்யூ. இடத்த நம்ம தேடணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நம்மளுக்கு சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராலாம் இல்லை, போயிடுச்சு அப்படியே டே, அவ்வளோதான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ தட் சைட் பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஜி ஃபேம், மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்றது எனக்கு தெரியல. லட்சி டைமுக்கு என்னால் வீடியோ கொடுக்க முடியல, என்னால் புரியுது. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் அண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் இன்னும் ஒரு 1 வீக்கில் இருக்குது. ஸோ என்னடா பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்புறேன். மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவ்வளோதான். இன்றைக்கி அலைஞ்சு கடைசியில் எந்த வண்டியும் கிடைக்கல. அப்புறம் ஓனர் வந்தார். ஓனர் வந்தோடனே இங்கே தான் உட்காந்துருந்தார். அப்புறம் அதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது பார்த்தோம், போனோம், பேசணும். ஏன்னா அவர் வண்டியை பற்றி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வண்டி வாங்கினார், போனார். எனக்கு வண்டி பிடிக்கல, எனக்கு விற்று வேறு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை ஓனர் டென்ஷன் ஆகி அப்புறம் அது பேச்சுவார்த்தைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. நமக்கு இல்லை, அந்த ஃப்ரெண்டு வந்தாப்புல அவருக்கு நம்ம போய் பார்த்தோம் பார்த்திங்களா, வெள்ளை வண்டி அது. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படியே போயிட்டுருக்கு ஜிஃபேம். ஸோ அதனாலே நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். லவ் யூ ஆல் ஜிஃபேம். டாடா, பை பை.